தூரத்திலிருந்து ஒரு பெரிய வெள்ளை குருவி தனது வாயில் ஒரு சிறிய வாழை விதையை பிடித்துக் கொண்டு அழகாக பறந்து வந்தது. அது பறந்த போது அந்த சிறிய விதை காற்றில் சுழன்று கீழே விழ ஆரம்பித்தது. கடும் வெயிலில் பிளந்து கிடக்கும் வறண்ட மண்ணின் மீது அந்த விதை மெதுவாக விழுந்தது. காய்ந்த மண் மற்றும் எரியும் வெயில் காரணமாக அந்த விதை துடிக்கத் தொடங்கியது. அதை பார்த்த குருவி அருகில் உள்ள குளத்தில் சென்று தனது வாயில் தண்ணீர் துளிகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் பறந்து வந்தது. அந்த தண்ணீர் துளிகள் விதையை தொட்டவுடன் காய்ந்த மண் ஈரமாகி விதை சுவாசத்தை மீண்டும் பெறத் தொடங்கியது. சில நேரத்தில் அதே விதையிலிருந்து ஒரு சிறிய பச்சை முளை மேலே தலை தூக்கியது. குருவி அதை அன்பாக கவனித்தது. அதை பார்த்து பிற விலங்குகளும் தங்கள் தண்ணீரை கொண்டு வந்து அந்த முளையை வளர்க்க ஒன்றாக உதவின. சில வருடங்களில் அந்த முளை ஒரு பெரிய செழித்து வளர்ந்த வாழை மரமாக மாறியது. மரத்தில் பழுத்த வாழைப்பழங்களை எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர். ஆனால் ஒரு நாள் ஒரு மனிதன் அந்த வாழை மரத்தை வெட்டிக் கொண்டு போனான். விலங்குகள் அதிர்ச்சியடைந்து கண்களில் கண்ணீர் வந்தது. பெரிய குருவியும் அழுதது. அடுத்த நாள் அதே இடத்தில் புதிய பச்சை முளை ஒன்று மீண்டும் மேல் எழுந்தது. குருவி கண்ணீருடன் அதை பார்த்தும் அதன் உள்ளத்தில் மீண்டும் நம்பிக்கை மலர்ந்தது. குருவிக்கு ஆதரவு தாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அடிச்சுருங்க.